Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ஏடி 3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் 1ல் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இடிஏ அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன்னா என்ன? டேட்டா மீன்ஸ் நமக்கு தெரியும் நிறைய கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்வோம். எக்ஸ்ப்ளோரேஷன்னா அந்த டேட்டாவை முழுசாக ப்ராசஸ் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கெயின் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்வோம். அண்ட் விஷுவலைசேஷன் மீன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். அதாவது டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் எப்படி டயக்ராமில் அதை ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் டேட்டா. ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்வோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இடிஏ அப்படின்றது. ஓகேவா? இந்த யூனிட்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் இந்த இடிஏ. விஷுவலைட்ஸ் ஆஃப் இடிஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே, மொத்தம் 2 ஆஃபாக எல்லா யூனிட்டையுமே நான் பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது வரையும். செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து கிராஸ் டேபிளேஷன். இது ஃபுல்லாக டேபிளேட்டிக் ஃபார்மேட்டில். ஓகேவா? 2 செஷனுமே ஈஸி தான். நீங்கள் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிடலாம். எந்த கொஷின் கேட்டாலுமே நல்லா எழுதி நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் டேவ் சப்ஜெக்டில். ஸோ நோ ஃபியர். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இடிஏ தான் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இடிஏல இன்ட்ரோடக்ஷன். டேட்டானா என்ன? டேட்டா அப்படின்னாலே நமக்கு தெரியும் கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டிஸ்கிரீட் ஆப்ஜெக்ட், நம்பர்ஸ், வேர்ட்ஸு, ஈவெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ், மெஷர்மெண்ட், அப்சர்வேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸை கெயின் பண்ணுவோம் ப்ராசஸிங் மூலியமா. அதுக்கு பேர் நாலேஜ். ஓகேவா? அந்த டேட்டாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினிங் த அவைலபிள் டேட்டா ஆஃப் டிஸ்கவர் பேட்டர்ன், ஸ்பாட் அனாமலிஸ், டெஸ்ட் ஹைப்போதிசிஸ் அண்ட் செக் அசம்ஷன் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ். அதாவது எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னாலே ஒரு டேட்டாவை முழுசா கூர்ந்து ஆராய்ச்சி கவனி எடுக்கிறது. ஓகேவா? அப்போ நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட்ஸ் இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும். அந்த டேட்டா செட் எந்த பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு? இப்போ ஒரு கேட்டகரியல் டேட்டாவா, டிஸ்கிரீட் டேட்டாவா, கண்டினியூஸ் டேட்டாவா, இந்த மாதிரி அந்த டிஸ்கவர் பேட்டர்ன், ஸ்பாட் அனாமலிஸ். அனாமலிஸ் அப்படின்னு மீன்ஸ் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தேவையில்லாத டேட்டா ஏதாவது இருக்கா, அன்வான்டட் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய டெஸ்ட் ஹைப்போதிசிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அசம்ஷன் என்ன மாதிரி இருக்கலாம்னு அவுட்புட்டை இது பண்றது. எது யூஸ் பண்ணினா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். இதுக்கு பேர் தான் இடிஏ அப்படின்னு சொல்றோம். இடிஏ கடைசியா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம வச்சிருக்க டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி, அதாவது முழுசா ப்ராசஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுப்போம். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஆஃப்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் இடிஏ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன? டேட்டா சயின்ஸ் அப்படின்னா கிராஸ் டிசிப்ளினரி நாலேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்வோம். இதுல நிறைய ஃபேஸஸ் இருக்கு. ஓகேவா? டேட்டா அனாலிசிஸ், டேட்டா ரெக்யர்மெண்ட், கலெக்ஷன், ப்ராசஸிங். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னெல்லாம் ஃபேஸஸ் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் இருக்குன்னு கேட்டா முதல்ல என்னெல்லாம் டேட்டா நமக்கு தேவை, அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் டேட்டா ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன். தென் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதில் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்றது டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டேட்டா கிளீனிங் பண்ணணும். ஓகேவா? டேட்டா கிளீனிங்னா அனாமலிஸ் ரிமூவிங். நமக்கு தேவையில்லாம டூப்ளிகேட் டேட்டா இருந்துச்சுன்னா, எரர் இருந்துச்சுன்னா, மிஸ்வேல்யூ இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பேரு நம்ம டேட்டா கிளீனிங் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரெக்யர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணணும். தென் ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும், கிளீனிங் பண்ணணும். தென் அடுத்த ஸ்டெப்பா இடிஏ, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம கிட்ட இருக்க மெசேஜ் எல்லாத்தையும், டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணும்னா கடைசியா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். என்ன மாதிரி? நம்ம ஒரு விஷுவலைஸ் ஃபார்மேட்ல நம்ம டேட்டாவை கொடுக்குறது. தென் ஃபைனலா மாடலிங் அண்ட் அல்காரிதம். டேட்டா சயின்ஸ் இது பண்ணியாச்சு. நம்ம கிட்ட என்ன மாடல் இருக்கு, அதோட அல்காரிதம்ஸ்லாம் என்ன, எப்படி 2 டேட்டாவுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது, டிபெண்டன்ட் டேட்டாவா, இண்டிபெண்டன்ட் டேட்டாவா, இது எல்லாத்தையும் சொல்றது மாடலிங் அண்ட் அல்காரிதம்ல வரும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தென் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இடிஏ. என்னெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இடிஏல?
சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் EDA அப்படின்னா என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், டேட்டா சயின்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருப்போம். அந்த டேட்டா வந்து வச்சிருக்கிற டேட்டாவை முழுசாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் அதில் தேவையுள்ள இன்ஃபர்மேஷனை நாலேஜபிள் இன்ஃபர்மேஷனை தனியாக பிரித்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த மாதிரி மாடலில் நம்ம டேட்டா இருக்குது, அதோட டெஸ்ட் ஹைப்போதிசிஸ் என்னன்னு பண்ணணும். முதல்ல டேட்டா மைனிங் பண்ணணும். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸில் இருக்க டேட்டா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம 3 விஷயத்தை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேட்டாவை சம்மரைஸ் பண்ணுவோம். நிறைய இருக்க டேட்டாவை கம்மியாக நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி காட்ட போறேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் சம்மரைசிங் டேட்டா, தென் அது அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ்ல அது எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து கனெக்ஷன் இருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப் என்ன, டிபெண்டா இண்டிபெண்டா, இதெல்லாம் நான் காட்டுறதுக்கு பேரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அந்த டேட்டாவை ஃபைனலா விஷுவலைஸ் பண்ணி ஒரு டயக்ராமெட்டிக்கல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா நான் காட்டணும். அது வந்து விஷுவலைசேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? பைத்தான்ல இது எல்லாத்துக்குமான எக்ஸ்பர்ட் டூல்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, டேட்டாவை சம்மரைஸ் பண்றதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? அதுதான், இதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாவே டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் விஷுவலைசேஷன்ல படிக்க போறது. ஓகே, தென் பாண்டாஸ் ஃபார் சம்மரைசேஷன், ஸ்கைஃபை வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு, டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு மேட்ப்ளாட்லிப்பும் பிளாட்லையும் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதெல்லாம் டூல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றோன்றது. இந்த என்னெல்லாம் EDAல ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸ் இன் EDAவுமே சேம் தாமா. முதல்ல நம்ம கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன, அந்த டேட்டா அனாலிசிஸ் எதுக்காக பண்ண போறோம்னா அந்த ப்ராப்ளமோட டெஃபினிஷனை முதல்ல ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ப்ராப்ளமுக்கு என்னெல்லாம் டேட்டா வேணும், எப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட டேட்டா அனாலிசிஸ், ப்ரிப்பேர் பண்ண டேட்டா எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணி நம்மளோட டேட்டாவோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் EDA. அந்த ரிசல்ட் எந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், வேரியஸ் டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? டேபிள் ஃபார்மேட்ல, கிராஃப் ஃபார்மேட்ல, மேப்ல. ஓகேவா? அதே மாதிரி டயக்ராமேட்டிக் அந்த கிராஃபிக்கல் அனாலிசிஸ் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட், கேரக்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், ரெசிடியூல் பிளாட், மீனிங் பிளாட், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய பிளாட்டிங் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ் இன் EDA. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் சென்ஸ் ஆஃப் டேட்டா. எந்த மாதிரிலாம் டேட்டா வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா தேர் ஆர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் டேட்டால ஒரே மாதிரி டேட்டா கிடையாது. கேரக்டர்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. அதுக்குள்ள எந்த மாதிரி எல்லாம் டேட்டா இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 groups ஆஃப் டேட்டாஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. நியூமரிக்கல் டேட்டா ஒன்று, கேட்டகரியல் டேட்டா ஒன்று. ஓகேவா? நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னா எப்படி இருக்கும், நம்பர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? அது குவான்டிடேட்டிவ், நம்மளால கவுண்ட் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு பர்சனோட ஏஜ், ஹைட், வெயிட், பிளட் பிரஷர், ஹார்ட் ரேட், டெம்பரேச்சர், எவ்வளோ டீத் இருக்கு, எவ்வளோ போன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி நம்ம இது பண்றலாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லலாம். குவான்டிடேட்டிவ் டேட்டா மீன்ஸ் கவுண்டபிள் ஒன்னா இருக்கு. ஓகேவா? வேல்யூல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு, டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டா மீன்ஸ் ஃபைனைட் செட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இட் ஹஸ் பீன் கவுண்டபிள், நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். பட் கண்டினியூஸ்ல கவுண்ட் கிடையாது, இன்டர்வல் ரேஞ்ச்ல சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 சொல்லி எவ்வளோ ரேங்க் கொடுக்குறோமோ அந்த ரேங்கை என்னால் சொல்ல முடியும். பட் இன்ஃபைனைட் டேட்டால இன்னையோட டெம்பரேச்சர் எவ்வளோனா அதை வந்து அன்னைக்கு பொறுத்து தான் சொல்ல முடியாது. கண்டினியூஸாக வேரியஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேட்டகரியல் டேட்டா. கேட்டகரியல் டேட்டானா என்ன? கேட்டகரியல் டேட்டா மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வைஸ் நம்ம பிரிக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது. மெயிலா, ஃபீமேலா, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேரிடா, அன்மேரிடா, விடோடா, டைவர்ஸ்டா, இந்த மாதிரி. அதுவே மூவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்ஷன் மூவி, அட்வென்ச்சர் மூவி, காமெடி மூவி, கிரைம் மூவி, இந்த மாதிரிலாம் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்டகரியல் டேட்டா. அந்த ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி வருதோ அந்த கேரக்டரிஸ்ட் பேஸ் பண்ணி வர ஆப்ஜெக்டை வச்சு நம்ம டைப் ஆஃப் டேட்டாவை சொல்றது. ஓகே, அதில் மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா நாமினல் இருக்கு. ஓகேவா? நாமினலும் நம்ம கிட்ட இந்த ஆர்டினல்லாம் இருக்கு. நாமினல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? நாமினல் மீன்ஸ் லேபிள் ஆஃப் த நேம். இந்த கேட்டகரியல் டேட்டா மொத்தமாவே எனக்கு என்னன்னு பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா, என்னுடைய தரத்தை பேஸ் பண்ணி நான் சொல்ல போறது. அதனால தான் அதை நம்ம குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட மதிப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவே நியூமரிக்கல் டேட்டா எல்லாம் எப்படி இருந்துச்சு, எனக்கு குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ் கவுண்ட்ல இருந்துச்சு. இங்க எனக்கு நம்பர்ஸ் கவுண்டே தேவையில்லை, ஜஸ்ட் கேட்டகரி போதும், குவாலிட்டேட்டிவ் வச்சு நான் சொல்லிடுவேன். அப்ப நாமினல் மீன்ஸ் நான் என்ன மாதிரி வந்து லேபிள் கொடுக்குறேன், நேம்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா அதை பொறுத்து வருது. இப்ப ஜெண்டர்னா மெயில், ஃபீமேல், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா நவுன், ப்ரொனவுன், இந்த மாதிரி நான் பிரிக்கிறதுக்கு பேரு நாமினல் அப்படின்னு சொல்வேன்.
அதுவே ஆர்டினல் அப்படின்னா என்ன? ஆர்டினல் மீன்ஸ் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரேங்கை வச்சு பேஸ் பண்ணி நான் சொல்கிறது, ஓகேவா? ஸ்ட்ராங்காக இப்போ நான் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பிரிக்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான். அக்ரியா, டிஸ்அக்ரியா, நியூட்ரலா, ஸ்ட்ராங்லி அக்ரி, இந்த மாதிரி நான் வேரியேஷன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஆர்டினல், ஓகேவா? ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். வெரி ஹாப்பியா, ஓகேவா, இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறதுக்கு பேர் ஆர்டினல். இன்டர்வல் மீன்ஸ் பிட்வீன் த கேப், ரெண்டுக்கும் இடையில நான் கேப் கொடுக்குறேன். 1 to 1000 அப்படின்னு நான் கேப் கொடுக்குறேன்னா அந்த கேப்புக்கு இடையில எனக்கு என்ன இருக்கு? மீன், மீடியன், மோட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இன்டர்வல் லெவல் ஆஃப் டேட்டாஸ், ஓகே? கேட்டகரியல் டேட்டால. அடுத்து பார்த்தோம்னா ரேஷியோ மீன்ஸ் 1:2 ரேஷியோல எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3:4 ரேஷியோல என்னால் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் டேட்டாஸை வந்து நான் பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் நான் ரேஷியோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்வேன். ஸோ நாமினல் டேட்டா மொத்தம் நமக்கு நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோன்னு 4 வகையில் இருக்குது கேட்டகரியல் டேட்டாவில். அதுவே நியூமரிக்கல் டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூவஸ்னு 2 டைப்ஸில் இருக்குது. இது நமக்கு சின்ன சின்ன கொஷினில் பிரிச்சும் கேட்கலாம், பிக் கொஷின்லையுமே கேட்கலாம். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்பேரிங் இடிஏ வித் கிளாசிக்கல் அண்ட் பேசியன் அனாலிசிஸ், ஓகேவா? நம்ம கிளாசிக்கல் அண்ட் பேசியன் அனாலிசிஸ்னு 2 டெக்னிக் ஆல்ரெடி இருக்குது. அதுலேருந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக. இப்போ வாங்க டயக்ராம் வச்சு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் டேட்டாவில் எப்படி இருக்கும் ஸ்டெப்ஸ்னா, முதல்ல ப்ராப்ளம் டெஃபினிஷன் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் என்ன வேணுமோ அதை டிஃபைன் பண்ணுவோம். 3லையுமே அதே தான். நெக்ஸ்ட் டேட்டா, அதுக்கு வேணுன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணோடனே கிளாசிக்கல் டேட்டா அனாலிசிஸில் இருக்கிற மாடல்லாம் வச்சுக்கோ. என்ன மாடலில் பண்ண போகிறோன்னு அந்த டேட்டா பொறுத்தளவு முதல்ல மாடலை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க. இதுதான் கிளாசிக்கல் டேட்டால ஃபார்மேட்டா நடக்கிறது. பட் நம்மளுடைய இடிஏல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஷூட் ஆகுற மாடலை நம்ம டெவலப் பண்ணி ரிசல்ட் கொடுப்போம். இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ல பண்றது, ஓகேவா? அதுவே பேசியன் டேட்டா அனாலிசிஸ்ல என்ன மாதிரி பண்றாங்கன்னா, ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணிட்டு வேணுன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுறாங்க, ஓகேவா? அடுத்து மாடல் டெவலப்மெண்ட், என்னெல்லாம் மாடல் வேணுமோ அதை டெவலப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரியர் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் அந்த மாடல் பண்ணியிருக்கேன், அந்த மாடலுக்கான என்ன விஷயங்கள்லாம் நான் கொடுக்குறேன்னா அந்த ப்ரியர் அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஓகேவா? அது என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு எனக்கு ரிசல்ட் வரதுக்குன்னு அந்த ப்ரியர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துறது. அதுக்கப்புறம் தான் டேட்டா அனாலிசிஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்ல வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால வேரி பண்ண முடியும். இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், நம்மளால வந்து என்னன்னு சொல்லி கிளியரா எழுதிட முடியும் ஸ்டெப்ஸ், ஓகே? ஃபைனலாக சாஃப்ட்வேர் டூல்ஸ்லாம் என்ன இருக்குது இடிஏ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோன்னா, முதல்ல பைத்தான். நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது மோஸ்ட்லி நீங்கள் பைத்தானில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தான் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அனகோண்டாவில் வந்து நம்ம ஸ்பைடரில் ரன் பண்ண முடியும். நம்மளால் ஈஸியாக எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி டேட்டாஸ்லாம் பார்க்க முடியும். நம்ம இஷ்டம், அவங்கவுங்க காலேஜில் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைத்தானை பொறுத்தளவு இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மைனிங், டேட்டா சயின்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்மே ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸும் கிராஃபிக்கல் விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க லாங்குவேஜ். அடுத்து வேகா டூலில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அல்காரிதம், டேட்டா மைனிங் பேக்கேஜ் எல்லாமே இருக்கும். ஈஸியாக டேட்டா அனாலிசிஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து நைமி வந்து இதுவும் ஓப்பன் சோர்ஸ் டூல் தான், நம்ம எக்லிப்ஸ் பேஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேவா? தீஸ் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ் யூசிங் ஃபார் அனாலிசிங் த இடிஏ, ஓகே? இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுறதுமா. இடிஏ பொறுத்தளவு ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ரிவைஸ் கிளாஸாக மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ரிவைஸாக என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க மைண்டில், வாட்னு நம்ம கான்செப்ட் சொல்லித்தரதுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி ஃபார் த வீடியோ டிலே. ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.